வராக பெருமாள் எதற்கு பெயர் பெற்றவர் அப்படின்னா, முதல்ல தேக பலத்துக்கு பெயர் பெற்றவர். வெரி ஸ்ட்ராங். பூமியவே மூக்கில் தூக்கிட்டாருன்னா அது என்ன அர்த்தம்? பிசிக்கல் ஸ்ட்ரென்த். நரசிங்க பெருமாள் இரணியனை அந்த தூண்ல இருந்து பிடிச்சி இழுத்து மடியில வச்சு கிழிக்கிறதுக்கு முன்னால, இரணியன் ரொம்ப வெயிட்டான ஆளு. வெயிட்னா பிசிக்கல் வெயிட். அவனை தாங்கணும் இல்லையா, அதுக்கு பலம் வேணுங்கிறதுக்காக தன்னுடைய வராக அம்சத்தை நினைச்சு கொண்டாரான். அதனால வராக நரசிம்மர்னு சில இடங்களில் கோவில் இருக்கு. அந்த கோவிலை நீங்கள் சேவிக்கணும். உங்களுக்கு தேக பலம் வேணும் என்றால் வராக பெருமாளை சேவிக்கணும். வராக பெருமாளை சேவிக்கிறவங்களுக்கு நல்ல பிசிக்கல் ஸ்ட்ரென்த், ஹெல்த் இருக்கும், ஆரோக்கியம். இப்போ இந்த வராக பெருமாளுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஸ்ரீமுஷ்ணம் போனவங்களுக்கு தெரியும். மற்ற கோவிலில் கொடுக்குற பிரசாதத்துக்கும் ஸ்ரீமுஷ்ணம் கோவிலில் கொடுக்குற பிரசாதத்துக்கும் வித்தியாசமா இருக்கும். அங்க ஒரு லட்டு கொடுப்பாங்க. என்னடா வித்தியாசம்னா, அந்த லட்டு வெள்ளையா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். ஸ்ரீமுஷ்ணம் போய் பாருங்க. நான் சொன்னதுக்காக அடுத்த வாரமாவது நீங்க ஸ்ரீமுஷ்ணம் போய் பாருங்க. அது என்ன அந்த லட்டு? கோரைக்கிழங்கு என்று சொல்லப்பட்ட ஒரு கிழங்கு. அது செந்தமிழ்ல முத்தக்காசு என்று சொல்லுவார்கள். வராகமாய் பிறந்த போது எம்பெருமான் அந்த பூமியை தோண்டி அந்த கோரைக்கிழங்கு பெரியமா சாப்பிட்டாங்க. அந்த கிழங்குல செய்யப்பட்டது தான் அந்த பிரசாதம். அது நீங்களும் ஒன்று அங்கே தேவஸ்தானத்தில் விற்கிறாங்க. நீங்களும் ஒன்று சாப்பிட்டுட்டு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒன்று கொடுங்க. எப்பவுமே யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம்னு நினைக்கணும். அந்த ஸ்ரீமுஷ்ணம் பிரசாதமானது உங்களுக்கு தேகத்தில் வியாதிகளை போக்கும்.